ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe Photoshopல ஒரு இமேஜினுடைய பேக்ரவுண்ட எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட்ல ரிமூவ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, என்கிட்ட ஒரு இமேஜ் இருக்கு. இந்த இமேஜினுடைய பேக்ரவுண்ட நான் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இந்த லேயர்ல இருக்க லாக்க அன்லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் விண்டோஸ் மெனுக்கு போறேன். விண்டோஸ் மெனுல இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராப்பர்ட்டீஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா, ப்ராப்பர்ட்டீஸ் பேனல் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல லாஸ்ட் வந்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்ஷன் அப்படின்னு இருக்கும். இந்த குயிக் ஆக்ஷன் கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். கைஸ், இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், இந்த லேயர்ல இருக்க லாக்கை நீங்க அன்லாக் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இல்லைன்னா வராது. ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுக்குறேன். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தேன்னா இந்த இடத்துல லாக் வந்துடும். இந்த இடத்துல நீங்க போய் பார்க்கலாம். குயிக் ஆக்ஷனுக்கு கீழே இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷனே இருக்காது. ஸோ கண்டிப்பா லேயரை நீங்க அன்லாக் பண்ணிக்கணும். அன்லாக் பண்ணா மட்டும்தான் இந்த இடத்துல ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். ஓகே, இந்த ரிமூவ் பேக்ரவுண்டை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண உடனே ஒரு சில செகண்ட்ல உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிறத பார்க்கலாம். இந்த இமேஜினுடைய பேக்ரவுண்ட் எந்த அளவுக்கு பக்காவா ரிமூவ் ஆகிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேனலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், பக்காவா ரிமூவ் ஆகிருக்கு தெரியும். கைஸ், இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லேயர்ல நமக்கு மாஸ்க்ல தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகிக்கிறது பார்க்கலாம். ஸோ இந்த மாஸ்க்ல ரிமூவ் ஆனதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் மாஸ்கை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இந்த ஃபோர்கிரவுண்ட் கலரை ஒயிட்ல வச்சுக்கிறேன். ஒயிட்ல வச்சுட்டு பிரஷ் டூலை எடுக்கிறேன். பிரஷ் டூலை எடுத்துட்டு இப்போ இப்படி பிரஷ் பண்ணோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எனக்கு பக்காவா மறுபடியும் வரும். கைஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மாஸ்க்ல இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நம்ம பேக்ரவுண்ட் மறுபடியும் கொண்டு வர முடியும். ஜஸ்ட் இப்போ நான் கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துக்கிறேன். கைஸ், இந்த ஆப்ஷனை நம்ம இன்னொரு இமேஜுக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பேர்டு இருக்கு. இந்த பேர்டுக்கு பின்னாடி ஸ்கை இருக்கு. இது எந்த அளவுக்கு பக்காவா ரிமூவ் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த லேயர்ல இருக்க லாக்கை நான் அன்லாக் பண்ணிக்கிறேன். அடுத்து விண்டோஸ் மெனுக்கு போறேன். விண்டோஸ் மெனுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இந்த இடத்துல குயிக் ஆக்ஷனுக்கு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் இதை நான் கிளிக் பண்றேன். ஸோ இப்படி கிளிக் பண்ண அப்படின்னா ஒரு சில செகண்ட்ல பேக்ரவுண்ட் பக்காவா ரிமூவ் ஆகும். ஓகே, ரிமூவ் ஆயிடுச்சு. கைஸ், இது எந்த அளவுக்கு பக்காவா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆயிருக்குது அப்படின்றத நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் இப்போ பாருங்க, இந்த ஃபெதர் கிட்ல நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு பக்காவா ரிமூவ் ஆயிருக்குது பாருங்க. ஓகே கைஸ், இந்த பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரீகேப் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லேயர்ல இருக்க லாக்கை அன்லாக் பண்ணிக்கிறோம். அடுத்து விண்டோஸ் மெனு போறோம். விண்டோஸ் மெனுல ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேனல் ஓப்பன் ஆகும். அந்த பேனல்ல லாஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னா குயிக் ஆக்ஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த குயிக் ஆக்ஷனுக்கு கீழே ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில செகண்ட்ல பேக்ரவுண்ட் பக்காவா ரிமூவ் ஆயிருக்கும். இந்த பேக்ரவுண்ட் மாஸ்க்ல ஹைட் ஆயிருக்கும். இப்போ நம்ம மறுபடியும் பேக்ரவுண்ட் கொண்டு வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா லேயர்ல மாஸ்கை கிளிக் பண்ணிட்டு ஃபோர்கிரவுண்ட் கலரை ஒயிட்ல வச்சுட்டு பிரஷ் டூல எடுத்து பிரஷ் பண்ணோம் அப்படின்னா இமேஜினுடைய பேக்ரவுண்ட் நமக்கு மறுபடியும் கிடைச்சிடும். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சாஃப்ட்வேர் பத்தி மாஸ்டர் லெவல்ல நீங்க லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா மாஸ்டர் ஆன்லைன் லைவ் செஷன் கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கு உண்டான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ஆன்லைன் லைவ் செஷனை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கோம். அதுக்கு கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.